ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி தூதுவளை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் அரைச்சிட்டு நம்ம சாப்பாடு கூட கலந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்தே நான் வந்து தூதுவளை பிரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் வந்து ஒரு 2 பல் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பீஸ் அளவுக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 7-8 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அது மாதிரி பொன்னிறமாக வறுத்த பிறகு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி ஒரு 2 பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் எடுத்து வச்சுருந்த பூண்டு வந்து ஒரு 7-8 இருந்தது இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா லைட்டாக வறுத்து பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க தூதுவளையை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி உப்பு சேர்த்து இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. துவையலுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி. இந்த சட்னியில் வந்து நீங்கள் தாளித்து கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தாளித்து விடலை, அப்படியே வந்து ரைஸ் வந்து போட்டு கலந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரைஸ் கூட வாழைக்காய் பொரியல் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.